இன்றைய காலையில் எதிர்பாராத விதமாக திமுகவோட கூட்டணி அமைச்சிருக்காங்க. 2016 நடந்திருக்க வேண்டிய கூட்டணி விஜயகாந்த் இருக்கும்போது அப்போ முடியல, இப்போ நடந்திருக்கு. நீங்கள் ரொம்ப முக்கியமாக இன்றைய டெவலப்மெண்ட்டை எந்த கோணத்தில் பார்க்கணும்னா, இது திமுகக்குள்ளே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு, குறிப்பாக காங்கிரஸுக்கு கொடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை. நான் கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு நிற்போ, இல்லைனா எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் எங்கே வேணால் போகலாம், எங்களுக்கு ஆளுங்க இருக்காங்க. 25 சீட்டுக்கு மேலே 30 சீட்டு கேட்டாங்க, ஆட்சியில் பங்குனாங்க, ஆட்சியில் பங்கு இல்லைன்னு சொல்லியாச்சு. 30 வரைக்கும் போகணுன்னாங்க, கண்டிப்பாக இல்லை. 27ன்னு சொன்னாங்க. இப்போ கடைசியாக கிடைச்ச தகவல் 25க்கு மேலே ஒரு சீட்டு கூட கிடையாதுன்னு திமுக தரப்பிலிருந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே சீட்டு தான். தேமுதிக வந்தாலும் வராட்டியும் திமுகவின் வெற்றி வாய்ப்பு உறுதிப்படுத்தப்பட்டது. ஆனால் 500 ஓட்டு, 600 ஓட்டு, 100 ஓட்டு, 200 ஓட்டு வரதை கூட இழக்க விரும்பல ஸ்டாலின். ஒரு பூத்துக்கு ஒரு ஓட்டு இருந்தால் கூட அதை வாங்கணும்னு விரும்புகிறார். சிந்தாமல் சிதறாமல், ஒரு நெல்மணி கூட கீழே சிந்தாமல் சிதறாமல் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். தேமுதிகவோட முதல் சாய்ஸ் எப்போவுமே அதிமுக தான் இருந்திருக்கு, இல்லை பாஜக இருந்துருக்கு. எப்படி முதல் முறையாக திமுகவோட கூட்டணி வந்திருக்காங்கன்னா எந்த இடத்துல மாறினாங்கன்னு நினைக்கிறீங்க? அது சிதம்பர ரகசியம். அது 2 தலைமைக்கு மட்டுமே தெரிந்த விஷயம். திமுக வெற்றி கூட்டணின்ற பர்செப்ஷன் இன்றைக்கி ஏறிக்கிட்டே போகுது. சராசரி அதிமுக தொண்டனுக்கு இந்த முறை அவங்க கட்சி ஜெயிக்கும் என்ற நம்பிக்கை இன்னமும் வரவில்லை. அவங்க கட்சிக்காரர்கள் பலரிடம் பேசும்போது அவர்கள் சோர்வாக காணப்படுகிறார்கள். வெற்றி பெற வாய்ப்பு இல்லை என்பதுதான் அவர்களுடைய அவநம்பிக்கையாக வெளிப்படுகிறது. ஸோ பர்செப்ஷன் வாரில் ஸ்டாலின் வெற்றி பெற்றுக்கொண்டே போகிறார். எம்ஜிஆர் இல்லைனா கலைஞர் இல்லைனா ஜெயலலிதா அப்படி வந்துக்கிட்டு இருந்ததில் இப்போ ஸ்டாலின் இல்லைன்னா மாற்று எடப்பாடி அப்படிங்கிற இடம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஸ்டாலின் அவர்களுக்கு ஸ்டேச்சர் எடப்பாடி அவர்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவு இல்லை என்பதுதான் உண்மை. ஸ்டாலின் அளவுக்கு ஸ்டேச்சர் எடப்பாடிக்கு இன்றைக்கு இல்லை. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்களுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளர் திருமதி மணி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிவா. 2026 தேர்தலில் கூட்டணியில் ஒரு அதிரடி திருப்பம் நடந்திருக்கு தமிழ்நாடு அரசியலில். தேமுதிக கடந்த 1.5 மாதமாக எந்த கூட்டணி போக போகிறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருந்தது. 2 நாட்களுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஜக்கி ஆசிரமத்தில் வேலுமணி அவர் கூட போயிருந்தார். ஸோ அதிமுக கூட்டணி உறுதியாயிடுச்சுன்னு பேசினாங்க. இந்த சூழலில் இன்றைய காலையில் எதிர்பாராத விதமாக திமுகவோட கூட்டணி அமைச்சிருக்காங்க. 2016 நடந்திருக்க வேண்டிய கூட்டணி விஜயகாந்த் இருக்கும்போது அப்போ முடியல, இப்போ நடந்திருக்கு. 200 தொகுதிகள் மேலே வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? எப்படி நடந்தது இந்த கூட்டணி? இது எதிர்பார்க்கப்பட்டது. அவங்க 2 பேர்கிட்டையும் பேசிட்டு இருந்தாங்க. தினம் ஒரு செய்தி வரும், ஏடிஎம்கேவோட போயிட்டாங்க, என்டிஏவுடன் திமுகவோட போயிட்டாங்கன்னு ஒரே நாளில் மாறுபட்ட செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கும். 2-3 நாட்களுக்கு முன்பு சிவராத்திரி அன்று கோவையில் ஈஷா மையத்தில் எஸ்பி வேலுமணியும் பிரேமலதாவும் ஒன்றாக சந்தித்து அந்த கொண்டாட்டங்களில் கலந்து கொண்ட பொழுது தேமுதிக என்டிஏவில் சேர்ந்து விட்டது அதிமுகவில் என்று எதிர்பார்த்தார்கள். இது ஒன்றும் திடீர் திருப்பம்லாம் இல்லை. யாராவது ஒருத்தட்ட போவாங்கன்னு எதிர்பார்த்தோம், இங்கே போயிட்டாங்க. கொள்கை இல்லாத ஒரு 80% ஏடிஎம் கேலன்ஸ் தான் போக வாய்ப்பு இல்லை. அது ஒரு பர்செப்ஷன். ஆக்சுவலாக அது ஈக்குவலாகவே இருந்தது. 50-50 தான் இருந்தது ஆரம்பத்துலேருந்து. இது கொள்கை இல்லாத அரசியல் எப்படி வேணால் போவோம், எந்த திசையில் வேணால் போவோம், எங்கேயாவது போய் கிராஷ் லேண்ட் ஆகும். அதுதான் இது, வேறு ஒன்றும் கிடையாது. அவங்க கிராஃபை பார்த்தீங்கன்னா 2011 அதிமுகவில் வச்சுட்டு 16 மக்கள் நல கூட்டணியோடு போனாங்க. அப்புறம் 19 என்டிஏ போனாங்க. 21 எங்கேயுமே சேர்த்துக்க முடியல. 24 ஏடிஎம்கே போனாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் இது அவங்க ஒரு ஓட்டு ஒரு கட்சிக்கு இருந்தால் கூட அவர்களை கண்டிப்பாக தங்கள் பக்கம் வளைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஒரு பூத்துக்கு ஒரு ஓட்டு இருந்தால் கூட அந்த கட்சி தனக்கு வேண்டும் என்று திமுக விரும்புகிறது. சிந்தாமல் சிதறாமல் எல்லாவற்றையும் அள்ள வேண்டும் என்று ஸ்டாலின் விரும்புகிறார். தப்பு ஒன்றும் கிடையாது. அதான் அரசியல். உங்களுக்கு அவருடைய வாக்கு சதவீதம் என்பது ரொம்ப ரொம்ப சொற்பம். தேமுதிகவோட வாக்கு வங்கி என்பது. இன்னும் சொல்லப்போனால் அமித்ஷா அவர்கள், எனக்கு கிடைத்த தகவல், அமித்ஷா அவர்கள் என்டிஏவுக்குள் தேமுதிக வருவதை விரும்பவில்லை. 24 மக்களவைத் தேர்தல்களையும் அவங்க ஒன்றும் பெருசாக அதில் ஆர்வம் காட்டாமல் தான் இருந்தாங்க. அசம்பிளி எலெக்ஷன்லேயும் அவங்க ஒன்றும் ஆர்வம் காட்டல. பட் ஏடிஎம்கே ஒரு மாதிரி டில்லி டேலிங்னு 2 கட்டானாக இருந்தது. எடப்பாடியாரும் பெரிய அளவில் அதில் ஆர்வம் காட்டாமல் தான் இருந்தாருன்றாங்க. திமுக அளவுக்கு, ஸ்டாலின் அளவுக்கு எடப்பாடியார் பிரேமலதாவை, விஜயகாந்தை அழைப்பதில் ஆர்வம் காட்டவில்லை தேமுதிகவை. பட் திமுக ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க, பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் ரொம்ப முக்கியமாக இன்றைய டெவலப்மெண்ட்டை எந்த கோணத்தில் பார்க்கணும்னா, இது திமுகக்குள்ளே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு, குறிப்பாக காங்கிரஸுக்கு கொடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை. நான் கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு நிற்போ, இல்லைனா எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் எங்கே வேணால் போகலாம், எங்களுக்கு ஆளுங்க இருக்காங்க. இப்போ 25 சீட்டுக்கு மேலே 30 சீட்டு கேட்டாங்க, ஆட்சியில் பங்குனாங்க, ஆட்சியில் பங்கு இல்லைன்னு சொல்லியாச்சு. 30 வரைக்கும் போகணுன்னாங்க, கண்டிப்பாக இல்லை. 27ன்னு சொன்னாங்க. இப்போ கடைசியாக கிடைச்ச தகவல் 25க்கு மேலே ஒரு சீட்டு கூட கிடையாதுன்னு திமுக தரப்பிலிருந்து உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. அதே சீட்டு தான். இப்போ இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே 25 வாங்கின காங்கிரஸ், தலா 6 சீட்டு வாங்கின சிபிஐ, சிபிஎம், விசிகா, எம்டிஎம்கே, இவங்க எல்லாருமே இருக்கிற சீட்டை தக்க வச்சுக்க போராட வேண்டியிருக்கும். இப்போ காங்கிரஸுக்கு கூட 2 சீட்டு கொடுத்தா மற்றவங்களும் கேட்பாங்க. அப்போ அதுவே ஒரு 10 சீட் ஆகுதுன்னா
இப்போ இந்த 10 இப்போ குறைஞ்சது தேமுதிகக்கு இரட்டை இலக்கத்தில் தான் சீட்டு இருக்கும், ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா இஷ்யூ இல்லை, 4 சீட்டுக்கு ஒன்று கொடுத்துருவாங்க. இந்த 10 சீட்டு கொடுத்தா அந்த 10 சீட்டை வந்து கூட்டணி கட்சிகள்லேருந்து உருவி கொடுக்குறாங்களா அல்லது திமுக தான் கோட்டாலேருந்து கொடுக்குதான்னு பார்க்குறேன். அது எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கு. அப்போ திமுக என்ன வாதத்தை முன்வைக்குன்னா, இது பாருங்கள் எல்லாரும் குறைச்சிக்கோங்கன்னு தான் அவங்க ஆரம்பிப்பாங்க. கடந்த முறை வாங்கின சீட்டை வாங்குங்கன்னு ஆரம்பிக்க மாட்டாங்க. அப்படி ஆரம்பிக்க மாட்டாங்க. கடந்த முறை வாங்கினதுலேருந்து எல்லாரும் குறைச்சிக்கோங்க. ஏன்னா நாங்கள் புதுசாக இத்தனை கட்சிகள் வந்திருக்கு, தேமுதிக வந்திருக்கு, கமல் வந்திருக்காரு, எல்லாருக்கும் நாங்கள் பிரித்து கொடுக்கணும். ஆகவே எல்லாரும் போன தடவை வாங்கினதுலேருந்து 2 சீட்டு குறைச்சிக்கோங்க, 3 சீட்டு குறைச்சிக்கோங்கன்னு ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த கூட்டணி கட்சிகள் 25ஐயும் 6ஐயும், காங்கிரஸ் 25, மற்ற 4 பேர் 6 6 6 6, இந்த 6 காப்பாற்றிக்கிறதுக்கும் இந்த 25 காப்பாற்றிக்கிறதுக்கும் இவங்க போராட வேண்டியிருக்கும். இன்றைய டெவலப்மெண்ட்டை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, திமுக கூட்டணியில் புதுசாக ஒரு கட்சி வந்ததுன்னு பார்க்கக்கூடாது, அது முக்கியம் அல்ல. அது வந்ததால் வந்த கூட்டணி கட்சிகளோட நிலைமை என்னன்றதை தான் பார்க்கணும். அதிகாரத்தில் பங்குன்னு வாயை திறக்க முடியாது, அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. இப்போ கூடுதலாக 2 சீட்டு 3 சீட்டு கொடுப்பாங்கன்னாங்க, எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு குறைவு. 25க்கு மேலே ஒரு சீட்டு கிடையாது. போன தடவை வாங்கின சீட்டு எல்லாரும் வாங்கிக்கோங்க, அல்லது அதில் கூட குறைக்கலாம். அதில் குறைக்க மாட்டாங்க, ஏன்னா அது ஒரு டிமாரலைஸ் ஆகும்னு. பேச்சை எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா, கடந்த முறை வாங்கினதுலேருந்து குறைச்சிக்கோங்க, 2 குறைச்சிக்கோங்க, 3 குறைச்சிக்கோங்கன்னு ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். ஒன்று குறைச்சிக்கோங்க, ஆளுக்கு 6 வாங்கினோம், 5 5 5, அதில் ஒரு 4 சீட்டு. காங்கிரஸ்கிட்ட 1 குறைச்சா 5, நாங்கள் எங்கள் பங்குலேருந்து 5 போட்டு தேமுதிக கொடுக்குறோம், கமலுக்கு கொடுக்குறோன்னு வாங்க. இப்படி தான் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும். அப்போ கூட சீட்டு கேட்குறதுன்றத கோரிக்கையை அந்த கூட்டணி கட்சிகளுக்கு பின்னு தள்ளப்பட்டு இருக்கிறத காப்பாற்றிக்கிட்டா போதுன்ற லெவலை நோக்கி நகருவாங்க. இப்போது தேமுதிக உள்ளே வந்தது காங்கிரஸ் உட்பட கூட்டணி கட்சிகளுக்கு பிடிக்காதா? கண்டிப்பாக பிடிக்காதுங்க. அவங்க ஏன்னா அவங்க ஷேர் குறைய போகுது, அல்லது கூட ஒன்று கூட ஆட் ஆக போகிறதில்ல. இந்த செய்தியை தேமுதிக திமுக வந்துச்சு நம்மெல்லாம் பார்க்குறோம், மீடியா பார்க்குது, பப்ளிக் பார்க்குறாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்குற மெசேஜ் என்னென்னா, நீ பழைய தடவை வாங்கினதை காப்பாற்றுறதே இந்த தடவை உன் சாமர்த்தியம். அது இல்லாமல் கூட போகலாம். நான் 4 பேருக்கு 6 6 6 6ன்றது 5 5 5 5ன்னா அதில் 4 துண்டு. இந்த பக்கம் 25ல் 1 குறைஞ்சா 24, 1 5. தேமுதிக நாங்கள் 5 சீட்டு கொடுத்தாகணும், கமலுக்கு 2 கொடுத்தாகணும். அந்த 7 நாங்கள் எங்கள் கோட்டாலேருந்து கொடுக்குறோம். எல்லாரும் இழக்கணும். நாங்களும் கடந்த முறை போட்டியிட்டதில் 5 சீட்டு 6 சீட்டு குறைய போகிறோம், நீங்களாம் ஒரு சீட்டு தானே குறையிறீங்கன்ற லாஜிக் தான் முன்வைக்கப்படும். ஸோ இன்றைய டெவலப்மெண்ட்ன்றது கூட்டணி கட்சிகளுக்கு வந்து பெருத்த ஏமாற்றம். சீட் ஷேரிங்கில் பெரிய பிரச்சனை வரும், பெரிய பிரச்சனைனா இழுபறி வரும். பட் இது வெற்றி கூட்டணி என்ற தோற்றம் மேலும் மேலும் வலுப்பெறுவதால் ஒருத்தரும் வெளியில் போக மாட்டாங்க. எங்கே போவாங்க? இப்போ 2 லெஃப்ட்டும் காங்கிரஸும் விசிகாவும் அதிமுகவுக்கு போக முடியாது, பிஜேபி இருக்குது. மதிமுக திமுகவோட அங்கமாகவே மாறிடுச்சு, பிரச்சனையே கிடையாது. ஸோ ஸ்டாலின் வந்து ஒரு வலுவான இடத்துல இருக்கார். இப்போ இந்த தேமுதிக உள்ளே வந்ததால் இது கொடுக்கக்கூடிய மெசேஜ், அப்போ திமுக கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்குறத வாங்கிட்டு போங்க, குறைப்போம், கண்டிப்பாக குறைப்போம். அப்படி இல்லைன்னா அதிகபட்சம் போன தடவை வந்தது தான் உங்களுக்கு. அதை தான் நான் சொல்ல வரேன். போன தடவை வாங்கினதை பெறுவதே இந்த முறை பெரும் போராட்டமாக இருக்கும். ஸோ இன்றைக்கு வந்து ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிச்சிருக்காரு ஸ்டாலின் தான் நம்ம பார்க்கணும். ஏற்கனவே வெற்றி கூட்டணியாக இருக்குது, பலமான கூட்டணியாக இருக்குது இந்தியா அலையன்ஸோட. ஸோ தேமுதிக வந்து ஆடானது எந்த அளவுக்கு ஒரு பலம்? பர்செப்ஷன் வைஸ் ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒன்றும் பெரிய வாக்கு வங்கிலாம் கிடையாது. தேமுதிக சேர்ந்தாலும் சேராட்டியும் திமுக கூட்டணிக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம். நான் அதை உறுதியாக நம்புகிறேன். 4 முனை போட்டியில் தேமுதிக எங்கே இருந்தாலும் திமுக சிம்பிள் மெஜாரிட்டியில் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். 118 வாங்கி தனியாகவே கூட்டணியோடு சேர்ந்து கூடவே வரலாம். தேமுதிக வந்தாலும் வராட்டியும் திமுகவின் வெற்றி வாய்ப்பு உறுதிப்படுத்தப்பட்டது. ஆனால் 500 ஓட்டு 600 ஓட்டு 100 ஓட்டு 200 ஓட்டு வரதை கூட இழக்க விரும்பல ஸ்டாலின். ஒரு பூத்துக்கு 1 ஓட்டு இருந்தால் கூட அதை வாங்கணும்னு விரும்புகிறார். சிந்தாமல் சிதறாமல், ஒரு நெல்மணி கூட கீழே சிந்தாமல் சிதறாமல் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். ஏன்னா 2021 தேர்தலில் 40 தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா வெற்றி டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 5000 ஓட்டுக்குள்ளே தான், அதுக்கு கீழே. ஆமாம், அதனால் வந்து ஒரு சின்ன வாய்ப்பை கூட எதிர்க்கட்சிகளுக்கு கொடுத்துடக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார். ஸோ அவர் ஆங்கிள் அது கரெக்டாக. அது இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் 2 மாதமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இட்ஸ் அ கிளியர் மெசேஜ் டு காங்கிரஸ். மற்றவங்களுக்கு எல்லாரையும் விட காங்கிரஸுக்கு இன்று கொடுக்கப்பட்ட செய்தி என்பது, லுக், சொல்கிறத கேட்டுக்கிட்டு கொடுக்கறத வாங்கிக்கிட்டு இருங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் தாராளமாக உங்கள் முடிவு எடுத்துக்கலான்ற மெசேஜ் என்று தெளிவுபடுத்தப்பட்டது. தேமுதிகவோட முதல் சாய்ஸ் எப்போவுமே வந்து அதிமுக தான் இருந்திருக்கு, இல்லை பாஜக இருந்திருக்கு. எப்படி முதல் முறையாக திமுகவோட கூட்டணி வந்திருக்காங்கன்னா எந்த இடத்துல மாறினாங்கன்னு நினைக்கிறீங்க? அது சிதம்பரம் ரகசியம். அது 2 தலைமைக்கு மட்டுமே தெரிந்த விஷயம். ஏன்னா கொள்கை ஒன்றுமே கிடையாது, வர்ச்சுவலி கிடையாது. கடந்த 5 ஆண்டுகளில் அவங்க மாநில அரசுக்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும், வெறும் மாநில அரசு மட்டுமே எடுத்துப்போம், ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு எதிராக அவர்கள் நடத்திய போராட்டங்கள், அவர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டங்கள், அவர்கள் கொடுத்த அறிக்கைகள், அரசுக்கு எதிராக பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி தேமுதிக அது 0, லிட்ரலி 0. போராட்டம் எதுவுமே இல்லைங்க. நீங்கள் தேடி பாருங்கள், போய் யூடியூப்பில் தேடி பாருங்கள்.
கூகுளில் தேடி பாருங்கள். இப்போ டாக்டர் ராமதாஸாக இருக்கட்டும் அல்லது இன்றைக்கி அன்புமணியாக இருக்கட்டும், அவங்க வந்து அரசுக்கு எதிராக எல்லா பிரச்சனைகளையும் கருத்து சொல்கிறது, தேவைப்பட்டால் போராட்டங்களை நடத்துறது, இன்னும் தேவைப்பட்டால் நீதிமன்றங்களை அணுகுவது, ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டின்றது 24 மணி நேரமும் 365 நாளும் அனுதினமும் அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி உடஞ்ச பிறகும் அந்த அறிக்கைகளை எழுதக்கூடிய அந்த அற்புதமான குழு அன்புமணிக்கிட்ட இருக்குது. அவங்க தினம் ரியாக்ட் பண்ணுறாங்க, பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, ஸ்பாட்டுக்கு போகிறாங்க, களத்துக்கு போகிறாங்க, மக்களோட மக்களாக நிற்கிறாங்க. அவங்க அரசியலில் நமக்கு வேறுபாடுகள் இருந்தால் பட் ஸ்டில் அவங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக ரன் பண்ணுறாங்க. இந்த 5 ஆண்டுகளில் வந்து ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் அரசியலில் முன்னெடுத்ததில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பாமகக்கு ஒரு பெரிய ரோல் உண்டு. இவங்க ரோல் என்ன நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கூட எதுவுமே இருக்காது. எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் பிரேமலதா பற்றி அவதூறாக பேசிட்டார் திருச்சி சூர்யான்னு சொல்லிட்டு அவருக்கு எதிராக போராட்டம் இல்லை, அது தனி மனித அவதூறாக யார் பேசினாலும் தப்புங்க. அது வந்து சில யூடியூபர்ஸ் வந்து அந்த மாதிரி நான் பேர் சொல்ல விரும்பலை, அவங்க கட்சிக்கு எதிராகவும் தனிநபர்களுக்கு எதிராகவும் அவதூறாக பேசுகிறாங்கன்னு தேமுதிக கருதுது. அதனால் அவங்க டிஜிபி ஆஃபீஸ்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. சொன்ன மாதிரி அது ஒன்று தான் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி, வேறு என்ன பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி? தனிநபருக்கு எதிரான ஆபாசங்களை அவதூறுகளை நம்ம என்றைக்கும் அனுமதிக்க போகிறது கிடையாது. நம்ம என்றைக்கும் அந்த மாதிரிலாம் செயல்பட்டதில்லை. யாருக்கு எதிராக பேசினாலும் அது தவறு. எந்த தலைவருக்கு எதிராகவும் பொது வாழ்க்கையில் இருக்கவங்க யாருக்கு எதிராகவும், தேமுதிகன்னு இல்லை, திமுக, பிஜேபி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், அதிமுக யாருக்கு எதிராகவும் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் வந்து கண்ணியமானவையாகவும் கொள்கை சார்ந்ததாகவும் இருக்கணும். தனி மனித தாக்குதல் ஆபாசமாக யாருக்கு எதிராக பேசினாலும் அதுக்கு கடுமையான கண்டனத்துக்குரியது. அவர்கள் மீது சம்மந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்கலாம், தப்பே கிடையாது. சொன்ன மாதிரி வந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டின்றது அப்போ டிஜிபி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அது கூட எனக்கு வந்து தப்புன்னு படலை. சரி, அவங்க தலைவருக்கு எதிராக பேசுகிறாங்க, அது சட்டம் அவங்களுக்கு கொடுத்துருக்க அனுமதி, அதை பண்ணுறாங்க, வாய்ப்பு. அதை தாண்டி என்ன பண்ணிங்கன்றதை நம்ம கேள்வி. பிரேமலதாவை யாரும் அவதூறாக பேசிட்டாங்க, டிஜிபி ஆஃபீஸில் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அது அந்த கட்சியோட உரிமை, அதை பற்றி நான் எந்த கருத்தும் சொல்ல முடியாது. ஆனால் அதை தாண்டி அவங்களோட அரசியல் இந்த 4-5 ஆண்டுகளில் என்ன சூன்யம். அப்போ அது எங்கே வேணால் யாரை விட வேணால் போகலான்ற ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. விஜயகாந்த் அப்படிங்கிற பிம்பம் மட்டும் இருந்தால் போதும் நினைக்கிறாங்களா? அப்படி தான் அவங்க நினைக்கிறாங்க. வாக்கு வங்கி ரொம்ப 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 சொற்பங்க. நான் திரும்ப சொல்கிறேங்க, தேமுதிக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த முறை திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். பட் ஒரு சிறிய அளவில் கூட ஒரு பூத்துக்கு 50 ஓட்டு அல்லது 10 ஓட்டு, ஒரு ஓட்டு இருந்தால் கூட, ஒரு தொகுதிக்கு 500 ஓட்டு இருந்தால் கூட அவங்க இழக்க விரும்பலை. அவங்க அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி, அவங்க கொள்கை ரீதியாக ஒரு பாலிசி டிசிஷன் எடுத்திருக்குது. ஒரு கட்சிக்கு ஒரு தொகுதியில் 500 ஓட்டுக்கு இருந்தால் கூட எங்களுக்கு அது தேவைன்னு நினைக்கிறாங்க. அது ஒரு தப்பு கிடையாது, அது அவங்களோட ஒரு அணுகுமுறை. அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து திடன் வாண்ட் டு டேக் எனி சான்ஸ். அதன் விளைவு தான் வந்து இன்றைக்கி தேமுதிகவை அவர்கள் உள்ளே அழைத்தது. இதே 21 தேமுதிகவை வர சொல்லி துரைமுருகன் எவ்வளோ அசிங்கம் பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும். அவங்கள வர வச்சுட்டு கேமராவை கூப்பிட்டு சொல்லி அவன் பிச்சுன்னு ஓடி, தலை பிச்சுக்குன்னு ஓடி அப்படி அதெல்லாம் நடந்தது. உங்களுக்கு 16 கலைஞர் அவர்கள் பழம் நிலவி பால் விழுன்னு சொன்னார். கடைசியில் அந்த பழம் அப்போ போய் மக்கள் நல கூட்டணியில் விழுந்தது. அதான் இன்றைக்கி பிரேமலதா சொல்கிறாங்க, இந்த முறை விழுந்துருச்சு. 10 வருஷம் பொறுத்து அது விழுந்துருக்குது. முடிவு எப்படி இருக்குன்னு தான் தெரியாது. இது திமுகவின் வெற்றி வாய்ப்பை சற்று கூட இல்லை எனக்கு தெரிஞ்சு. இதுக்கும் வெற்றி வாய்ப்புக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா அவருடைய வாக்கு வங்கி என்பது மிக 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 சொற்பமானது. பட் பர்செப்ஷன் வைஸ் இது திமுகவுக்கு ஒரு பலம். எப்பயுமே ஒரு வாரில் வந்து நம்ம முதல்ல பர்செப்ஷனில் ஜெயிக்கணும், அப்புறம் தான் வந்து ஆக்சுவல் வாரில் ஜெயிக்கணும். திமுக வெற்றி கூட்டணின்ற பர்செப்ஷன் வந்து இன்றைக்கி ஏறிக்கிட்டே போகுது. சராசரி அதிமுக தொண்டனுக்கு இந்த முறை அவங்க கட்சி ஜெயிக்கும் என்ற நம்பிக்கை இன்னமும் வரவில்லை. அவங்க கட்சிக்காரர்கள் பலரிடம் பேசும்போது அவர்கள் சோர்வாக காணப்படுகிறார்கள். வெற்றி பெற வாய்ப்பு இல்லை என்பது தான் அவர்களுடைய அவநம்பிக்கையாக வெளிப்படுகிறது. ஸோ பர்செப்ஷன் வாரில் ஸ்டாலின் வெற்றி பெற்றுக்கொண்டே போகிறார். களம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, கிரவுண்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஸ்டஃப் ஃபைட் இருக்கும் தான் நான் நம்புகிறேன். பட் பர்செப்ஷன் வாரில் அவங்க திமுக ஹேவிங் அன் அப்பர் ஹேண்டுன்றது தெளிவாக தெரியுது. இதை விட முக்கியமானது இன்றைய டெவலப்மெண்ட்டுன்றது இட்ஸ் அ கிளியர் வார்னிங் டு கூட்டணி கட்சிகளுக்கு திமுக கொடுத்த தெளிவானதொரு எச்சரிக்கை. குறிப்பாக காங்கிரஸுக்கு கொடுத்த எச்சரிக்கை, லுக் ஒழுங்காக பிஹேவ் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் உங்கள் முடிவை எடுக்கலாம். திமுக கூட்டணி கட்சிகள் எப்படி தேமுதிக இணைஞ்சதை பார்ப்பாங்கன்னு சொன்னீங்க. இன்னொரு பக்கம் வந்து அதிமுகவோட பேச்சுவார்த்தை பண்ணாங்கன்னா அதிமுக பாஜக இதை எப்படி பார்ப்பாங்க? ஏன்னா விரைவில் மோடி வரும்போது தேமுதிக வந்து மேடையில் இருக்குன்னு எதிர்பார்த்துருப்பாங்க இல்லையா? அதான் அது இப்போ இல்லைன்னு ஆகிப்போச்சு. அப்போ அவங்க மேடை வந்து பர்செப்ஷன்லேயே ஒரு தோல்வி மேடையாகத்தான் காட்சி அளிக்கிறது. யார்? மோடி, எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி ராமதாஸ். இவங்களை தவிர தலைவர்கள் முகமாக யாராவது ஒருத்தரை சொல்லுங்கள். எல்லாம் சிறிய கட்சிகள். தேமுதிக அங்கே இருந்திருந்துன்னா அது கொஞ்சம் பர்செப்ஷன் வைஸ் கூட வந்திருக்கும். ஓட்டு வந்து 0.5%, 6% இருந்தாலும் தேமுதிகவும் அந்த மேடையில் ஏறி இருந்ததுன்னா பர்செப்ஷன் வைஸ் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கும் என்டிஏ. அது உண்மை. அது 0%, 0.4% ஓட் பேங்க்ன்றது. இப்போ மோடி, அமித்ஷா, மோடி, எடப்பாடி, அன்புமணி, பிரேமலதாலாம் இருந்திருந்தாங்கன்னா அந்த மேடை வந்து ஒரு வலுவான மேடையாக தோற்றமளிக்கும். வாக்கு வங்கி அளவில் அவங்களுக்கு சொற்ப வாக்குகளே இருந்தாலும் பர்செப்ஷன் வைஸ் தேமுதிக ஒரு கூட்டணியில் இருக்குன்னா அந்த கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி என்ற ஒரு பர்செப்ஷன் உருவாவதில்லை. அது ரொம்ப முக்கியம். ஏடிஎம்கே அதை லூஸ் பண்ணிடுச்சு. 2016 திமுகவோட தோல்விக்கு முக்கியமான காரணம் மக்கள் நல கூட்டணி தான்.
இப்போ அந்த மக்கள் நல கூட்டணியில் இருக்கிற முக்கால்வாசி கட்சிகள் பார்த்தீங்கன்னா திமுகவில் தான் இருக்கு இல்லையா? அவங்க தான் 2016 தோல்வி காரணமாக இருந்தவங்க, இந்த வாட்டி வெற்றி காரணமாக இருக்கு. இல்லை, அப்படி பார்க்கக்கூடாது. அன்றைய வாக்கு வங்கி என்ன, இன்றைய வாக்கு வங்கி என்னன்னு பார்க்கணும். அன்னைக்கு தேமுதிகவோட வாக்கு வங்கி வந்து இன்னைக்கு கிடையாது. அதே மாதிரி அன்னைக்கு திமுக எதிர்கட்சியாக இருந்தது, இன்னைக்கு ஆளுங்கட்சி. அப்போ ஆன்டி இன்கம்பன்சி மைனஸில் தான் உங்களை புஷ் பண்ணும். வாய்ப்பு அதிகம் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. திமுக கூட்டணிக்குத்தான் வெற்றி வாய்ப்பு அதிகம், அவங்க ரேஸில் முன்னால் இருக்காங்கன்றதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. பட் ஸ்டில் களம் வந்து கடுமையாக தான் இருக்கும். களம் வந்து முடிஞ்சு போச்சு, டன் டீல் நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு தான் எனக்கு தோணும். எம்ஜிஆர்லன்னு சொல்லலாம், எம்ஜிஆர் இல்லைனா கலைஞர், கலைஞர் இல்லைனா ஜெயலலிதா, அப்படி வந்துக்கிட்டு இருந்ததில்ல. இப்போ ஸ்டாலின் இல்லைன்னா மாற்று எடப்பாடி அப்படிங்கிற இடம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற ஸ்டேச்சர் வந்து எடப்பாடி அவர்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த அளவு இல்லை என்பது தான் உண்மை. ஸ்டாலின் அளவுக்கு ஸ்டேச்சர் எடப்பாடிக்கு இன்றைக்கு இல்லை. ஒருவேளை இந்த கடந்த 2 மாதம் இருக்க எலெக்ஷனுக்கு அப்போ ஒரு ரேஸில் ஓரளவு ஓட ஆரம்பிக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. பட் எந்த அளவுக்கு எட்டி பிடிப்பார் என்று தெரியவில்லை. அவங்க அதிகாரத்தை வந்து ரொம்ப கூர்மையாக பயன்படுத்துகிறாங்க. கையில் பவர் இருந்ததுன்னா ஒருத்தரை வீழ்த்துறது கடினன்றது இப்போ தான் தெரியுது உங்களுக்கு. வந்து எடப்பாடிக்கு இப்போ தான் தெரியுது. தன் கையில் இருந்த பவரை அவர் சரியாக பயன்படுத்தலை, அதனால தான் தோத்தார். ஸ்டாலின் தன் கையில் இருக்க பவரை சரியாக பயன்படுத்திக்கிறார். அதனால தான் வந்து திரும்பவும் சொல்கிறேன், பர்செப்ஷன் வாரில் தொடர்ந்து ஸ்டாலின் முன்னணியில் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். இன்றைக்கி யூடியூப் திறந்தீங்கனாலே ஸ்டாலின் முகமும் உதயநிதி முகமும் தான் வருது, திமுக முகம் தான் வருது. பேப்பரை திறந்தீங்கனாலே திமுக தலைவர்கள் முதலமைச்சர் முகம் தான் வருது. வெற்றி வெற்றி வெற்றின்னு பேசுகிறாங்க. இன்றைக்கி புதுசாக கொண்டு வந்து ஒரு கட்சியை உள்ளே சேர்த்துருக்காங்க. அந்த கட்சியோட வாக்கு வங்கி என்பது ரொம்ப 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 குறைவு. பட் ஸ்டில் அவங்க உள்ளே சேரும்போது திமுகவுடைக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம் என்ற பர்செப்ஷன் வலுப்பெறுவதை யாராலையும் மறுக்க முடியாது. விஜயகாந்தை தேமுதிகவை எள்ளி நகையாடவர்கள் கூட இன்றைக்கி திமுக கூட்டணியில் போய் தேமுதிக சேர்ந்தோன்னே ஒரு ஜெர்க்கா வராங்க. அதிமுக பலவீனமாவது, திமுக வெற்றி வாய்ப்பு கூடுதுன்னு திமுகவை பிடிக்காதவர்கள் கடந்த 2 மணி நேரமாக ஜெர்க்காகி இருப்பது உண்மை. அதில் மாற்று கருத்து கிடக்கும். தட்ஸ் கால் பெர்செப்ஷன். நான் இந்த பர்செப்ஷன் வாரில் ஏடிஎம்கே தோற்று போய் ரொம்ப பின்னணியில் இருக்குது. நீங்கள் வாழ்க்கையில் சொல்லுவாங்க, தனி மனிதர்களோ அமைப்புகளோ அதாவது ஸ்தாபனங்கள் தோல்விகள் வரலாம், தோல்வி மனப்பான்மை வரக்கூடாது. இங்கே ப்ரிசைஸ்லி அதிமுகவுக்கு தோல்வி மனப்பான்மை வந்துடுச்சு. தோல்வி வந்தால் அதிலிருந்து மீண்டு வெற்றி பெறுவது ஒன்றும் அவ்வளோ கடினமானதில்லை. கடினமானதாக இருந்தாலும் கடும் முயற்சி செய்தால் வெற்றி பெறலாம். ஆனால் தோல்வி மனப்பான்மை வந்துடுச்சுன்னா வெற்றி பெறுவது கடினம். இன்றைக்கி அதிமுகவோட ப்ராப்ளம் சாபக்கேடு, தோல்வி மனப்பான்மை வந்துடுச்சு. தொடர்ந்து 3 தோல்விகளுக்கு பிறகு அது இன்றைய டெவலப்மெண்ட்டாக சராசரி அதிமுக தொண்டனுக்கு மேலும் சோர்வை தரும். தேமுதிக வாக்கு வங்கி 0.4% இருந்தாலும் இது இன்றைய முடிவு திமுக கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக தேமுதிக இணைந்தது என்பது நிச்சயம் சராசரி அதிமுக தொண்டனுக்கு மேலும் மனச்சோர்வைத்தான் அதிகரிக்கும் என்பதில் எனக்கு மாற்று கருத்தில்லை. காங்கிரஸ் வந்து கூட்டணியில் தொடருமா அப்படிங்கிற கேள்வி தொடர்ச்சியாக நீடிச்சிட்டு இருந்தது. நீங்கள் தொடர்ச்சியாக பேட்டிகளில் வந்து கண்டிப்பாக நீடிக்குன்னு சொல்லியிருக்கீங்க. சொல்ல மார்ச் 8 ராகுல் காந்தி வராரு, ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் ஒரே மேடையில் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. இன்றைக்கு கிளியர் கட்டாக ஸ்டாலின் அவர்கள் தேமுதிக இணைத்து மெசேஜும் சொல்லிட்டாரு. இது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது தெளிவாக காங்கிரஸுக்கான மெசேஜ் தான். காங்கிரஸும் வந்து கேசி வேணுகோபால் வந்து 2 நாளைக்கு முன்னாலே அவங்க அடங்கி போயிட்டாங்கன்றாங்க. காங்கிரஸ் தலைமை திமுகவுடன் சமரசம் செய்து கொண்டு விட்டது என்று தான் சொல்லுகிறார், கேள்விப்படுகிறேன். நிச்சயமாக காங்கிரஸை திமுக இழக்காது, காங்கிரஸும் திமுக விட்டு வெளியேறாது. இதுவும் விஜயகாந்த் எல்லாம் உள்ளே வந்த பிறகு அது இன்னும் பலமான கூட்டணி என்ற பர்செப்ஷன் மேலும் வலுப்பெறுது. மார்ச் 8 திருச்சியில் அவங்க எப்பயுமே தேர்தலுக்கு முன்னால் திருச்சியில் சென்டிமெண்ட்டில் ஒரு மாநாடு போடுவாங்க. அந்த மாநாட்டில் எல்லா கூட்டணி தலைவர்களையும் மேடையில் ஏற்றிடுவாங்க. ஸ்டாலின், செல்ல பெருந்தகை, 2 இடதுசாரி தலைவர்கள், வைகோ, திருமாவளவன், பிரேமலதா, இன்னும் இவர் ஓபிஎஸ் கூட ஏறலாம், கமலஹாசன், முஸ்லீம் லீக், எல்லா முஸ்லீம் லீகும் ஒரு 90 முஸ்லீம் லீக் இருக்குது. முஸ்லீம் லீகு அவங்களையும் மேடையில் ஏற்றிடுவாங்க. ஸோ இது ஒரு வெற்றி கூட்டணியாகத்தான் இன்றைக்கு வந்து முன்னணியில் ரேஸில் ஓடிட்டுருக்கு, சந்தேகமே கிடையாது. கண்டிப்பாக பர்செப்ஷன் வரல டிஎம்கே முன்னணியில் இருக்குது. எதிர்க்கட்சிகள் ரொம்ப பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். அதுவும் விஜய் ஃபேக்டர் வந்த பிறகு சீமானும் விஜய் சேர்வும் 4 முனை போட்டியாகிறது. 4 முனை போட்டியில் தேமுதிக இருந்தாலும் இல்லாட்டியும் திமுக தான் வெற்றி வாய்ப்பு அதிகம். தேமுதிக சேரும்போது அது 0.001% அந்த வாய்ப்பு மேலும் கூடுது. ஸோ இது திமுகவுக்கு வசந்த காலம், எந்த சந்தேகமும் இல்லை. சமகால அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பயனுடைய மிக்க நன்றி சார்.